தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த இயக்குனரும் வசனகர்த்தாவும் ஒட்டுமொத்த ரசிகர்களாலும் திரைக்கதை மன்னன் என்று கொண்டாடப்படுபவரும் எம்ஜிஆரின் கலையுலக வாரிசு என்று அழைக்கப்படும் கே பாக்யராஜ் அவர்கள் இன்று காலை சென்னையில் காலமானார். இந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமா உலகையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. பாசாங்குகளற்ற யதார்த்தமான ஒரு கலைஞர் அவர். தமது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவு ஜீவி என நிலைநிறுத்திக் கொள்ள அவர் ஒருபோதும் முயன்றதில்லை. பெரிய தொழில்நுட்பங்களையோ பிரம்மாண்டமான காட்சிகளையோ அல்லது வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இல்லாமல் முழுக்க தாம் அமைத்துக் கொண்ட தனி பாணி, திறமை மற்றும் திரைக்கதை அமைப்பை மட்டுமே நம்பி படங்களை இயக்கி மாபெரும் வெற்றி கொண்டவர். 80களில் இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என்று பெயரை பெற்று இன்றும் அந்த பெயரை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் கே பாக்யராஜ் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கை என்பது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோயில் எனும் ஊரில் கிருஷ்ணசுவாமி அமராவதி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். காலையில் எழுந்தவுடன் 3 அல்லது 4 புத்தகங்களை படிக்க தேர்ந்தெடுத்து அதை முடிந்தவரை விரைந்து முடித்துவிடும் பழக்கம் இவருக்கு இருந்தது. இந்த தீவிர வாசிப்பு பழக்கம்தான் அவரின் அசாத்திய திறமைக்கும் திரைக்கதை ஆளுமைக்கும் மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்று அவரிடம் உதவியாளராக இருந்த ராசுகுட்டி புகழ் செம்புலி ஜெகன் குறிப்பிட்டுள்ளார். அவரிடம் உதவியாளராக சேர ஏகப்பட்ட பேர் வருவார்கள். ஆனால் அத்தனை பேரையும் அவர் சேர்த்துக் கொள்ள மாட்டார். ஒரு காட்சியை சொல்ல தெரிகிறதா, சினிமா ஆர்வம் இருக்கிறதா, நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாரா என ஏகப்பட்ட பரிசோதனைகளை வைத்தே உதவியாளர்களை தேர்ந்தெடுப்பார் பாக்யராஜ். அதனால்தான் அவரிடம் இருந்து உருவான பாண்டியராஜன், பார்த்திபன், GM குமார், லிவிங்ஸ்டன், வி சேகர் என எல்லாருமே ஒவ்வொரு பேட்டனில் வெற்றி படம் கொடுத்து திரையுலகில் தங்களை நிரூபித்தவர்கள். பொதுவாக பெண்களின் உளவியலை ஆழமாக பேசிய பாக்யராஜை சினிமா உலகம் தாண்டி மக்கள் தங்களில் ஒருவராகவே பார்த்தார்கள். பாக்யராஜ் அவர்களின் திரைப்பயணம் 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே திரைப்படத்தில் உதவியாளராக தொடங்கியது. தொடர்ந்து பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரு காட்சியில் நடித்தும் இருந்தார். பின்னர் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்ததோடு அப்படத்திற்கு வசனமும் எழுதியிருந்தார். இந்த திறமையை கண்டு வியந்த இயக்குனர் பாரதி ராஜா தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்தார். நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என அனைத்து திறமைகளையும் ஒரு சேர பெற்றவராக பாக்யராஜ் உருவெடுத்தார். சுவரில்லா சித்திரங்கள் படத்தில் சுதாகர், பாக்யராஜ், சுமதி, கவுண்டமணி நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் காதலை மட்டுமல்ல, அந்த கால இளைஞர்களின் வாழ்க்கை கனவு, வேலையில்லா திண்டாட்டம், பசி கொடுமை என பல யதார்த்தமான விஷயங்களை வெளிப்படுத்தியது. பாக்யராஜன் நடிப்பும் கவுண்டமணியின் நகைச்சுவையும் இன்றும் பேசப்படுகின்றன. முந்தானை முடிச்சு படம் பாக்யராஜ், ஊர்வசி, தீபா நடித்த கிராமப்புற பின்னணியில் அமைந்த நகைச்சுவை மற்றும் குடும்ப உறவுகளை மையமாக கொண்ட மாபெரும் வெற்றி படம். இந்த படத்தில் தான் ஊர்வசி அறிமுகமானார். இந்த திரைப்படம் தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டது. அந்த 7 நாட்கள் திரைப்படம் பாக்யராஜ் நடிப்பு, அம்பிகாவுடனான காதல் என எல்லாமே படத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த கதையின் சாயலை தழுவி தமிழில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பல மொழிகளில் படங்கள் வெளிவந்தன. மேலும் இன்று போய் நாளை வா, ஒருகை ஓசை, சின்ன வீடு, மௌன கீதங்கள் என பல படங்கள் பிளாக் பஸ்டர் வெற்றிகளை கொடுத்தன. கே பாக்யராஜ் அவரது பன்முக திறமைக்கு சான்றாக இது நம்மாளு திரைப்படத்திற்கு பாக்யராஜே இசையமைத்திருந்தார். ஒரு பாடலையும் பாடியிருந்தார். இதைத் தொடர்ந்து மேலும் 5 படங்கள் வரை இசையமைப்பாளராகவும் தன் பயணத்தை தொடர்ந்தார். குறிப்பாக அவர் இசையமைத்து பாடிய பச்சமலை சாமி ஒன்று உச்சி ஏறுது என்ற பாடல் இன்றும் ரசிகர்களின் மனதை கவர்ந்த ஒரு எவர்கிரீன் பாடலாகும். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100. 1977ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து நின்று போன படம். அண்ணா நீ என் தெய்வம் அந்த பழைய காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்யராஜ் உருவாக்கிய திரைப்படம் தான் அவசர போலீஸ் 100. இது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. பாக்யராஜ் அவர்களுக்கு தமிழில் சிறந்த புலமை இருந்தாலும் தனக்கு பெரிய அளவில் ஆங்கிலமும் தெரியாது, இந்தியும் தெரியாது என்று அவரே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த மொழித்தடைகளையும் தாண்டி தனக்கு தெரிந்த குறைந்த அளவிலான ஆங்கிலத்தை வைத்தே இந்திய திரையுலகின் மாபெரும் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனை வைத்து ஆக்ரி ராஸ்தா என்ற திரைப்படத்தை இயக்கினார். இது தமிழில் கமலஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி படத்தின் ரீமேக் ஆகும். தமிழ் சினிமாவில் திரைக்கதை என்ற அசாத்திய கலைக்கு தனி இலக்கணமும் புகழும் வகுத்து கொடுத்த திரைக்கதை மன்னனாக உருவெடுத்தார் பாக்யராஜ். இன்று வரை தென்னிந்திய இயக்குநர்களில் தனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் ஒருவர் பாக்யராஜ் என்பதை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் பல மேடைகளில் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பாக்யராஜ் தமிழில் இயக்கிய பல்வேறு திரைப்படங்களை பாலிவுட் நடிகர் அனில் கபூர் மிகவும் விரும்பி இந்தியில் ரீமேக் செய்து நடித்தார். சினிமாவில் ஒரு சிறந்த வசன கர்த்தாவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் பாக்யராஜ். அவர் கதையின் நாயகனாக நடிக்காமல் கேப்டன் விஜயகாந்தை வைத்து இயக்கிய மாபெரும் வெற்றி திரைப்படம் சொக்கத்தங்கம். அப்படத்தின் நேர்த்தியான இயக்கத்திற்காக பாக்யராஜ் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டி புகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜ் அவர்கள் இயக்குனராக மட்டுமல்லாமல் பாக்யா என்ற வார இதழை தொடங்கி பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வந்தார். பள்ளிப்படிப்பை மட்டுமே தாண்டியவரான அவர் தனது அசாத்திய அறிவால் பல்வேறு சாஸ்திரங்களிலிருந்தும் உலக நடப்புகளிலிருந்தும்
இருக்கும் எளிய குட்டி கதைகளை கூறி வாசகர்களை வியக்க வைத்தார். பாக்கியா இதழில் வாசகர்களின் கேள்விகளுக்கு அவர் அளித்த சுவாரஸ்யமான பதில்கள் அன்றைய காலகட்டத்தில் மிக மிக பிரபலமானவை. இவருடைய குட்டி கதைகளும் கேள்வி பதில்களும் பின்னர் பல புத்தக தொகுப்புகளாகவும் வெளிவந்துள்ளன. 90களிலேயே சினிமா உலகிற்கு வரத்துடிக்கும் எளிய மனிதர்களுக்காக சினிமா நுணுக்கங்களை கற்றுத்தரும் வகையில் வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற தொடர் கட்டுரைகளை எழுதினார். தனக்கு கிடைப்பதற்கு அரியதாக இருந்த சினிமா அறிவு சாதாரண மக்களுக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் எழுதப்பட்ட இந்த தொகுப்பு இன்றும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகும். திரைப்படத்துறையோடு நின்று விடாமல் ஒரு வெற்றிகரமான பத்திரிகையாளராகவும் முத்திரை பதித்து புகழ் பெற்றவர். சிறந்த கதாநாயகனாக மட்டுமின்றி கதையை தாங்கி பிடிக்கும் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் இன்று வரை விளங்கி வருகிறார். சமுதாயத்தின் மீது எப்போதும் ஒரு தனி அக்கறையும் சமூக விழிப்புணர்வும் கொண்டவர் பாக்யராஜ். ஆரம்பம் முதலே தன்னை ஒரு தீவிர எம்ஜிஆர் என்ற ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்யராஜ் எம்ஜிஆரால் திரையுலக வாரிசு என்று அழைக்கப்பட்டார். கே பாக்யராஜ் அரசியல் களத்திலும் தடம் பதித்தார். ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிறகு அக்கட்சியிலிருந்து வெளியேறி 1989 தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற சொந்த கட்சியை தொடங்கினார். பின்னர் நாளடைவில் அக்கட்சி களையவே அவர் திமுக கட்சியில் இணைந்தார். அவரது குருநாதர் பாரதி ராஜா சமீபத்தில் இறந்ததும் தற்போது அவரது சிஷ்யனும் இறந்திருக்கிறார். திரைத்துறையில் பல்வேறு நுட்பங்களில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் பாக்யராஜ். அவர் ஆற்றிய பங்கு இந்திய திரையுலகில் என்றும் நிலைத்திருக்கும். கே பாக்யராஜ் அவர்களின் மறைவு திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு.